பார்க்க போகிறது ஏற்கனவே சிம்பிளிஃபிகேஷன். ஃபோர்த் சம்லேருந்து பார்க்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 1/x = 2 எனில் எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x கியூபின் மதிப்பு காண்க. இதுக்கான ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் பார்ப்போம். இப்போது இந்த 2 இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வந்து n வச்சுக்கணும். அப்போது n ப்ளஸ் ஆர் மைனஸ் இதுதான் அதோட விதி. இங்கே வந்து n. ஸோ இங்கே க்யூப் இருக்குது பார்த்திங்களா, அந்த க்யூபை இங்கே மேலே போட்டுக்கணும். இங்கே வந்து 3ன்னு இங்கே பக்கத்தில் போட்டுக்கணும். க்யூபுக்கு 3யை இங்கே பக்கத்தில் போட்டுக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா அப்படி தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போது இதை வந்து n வச்சுக்கணும் 2. அப்போ 2 க்யூப் இந்த மாதிரி ஃபார்மேட் வந்தாலே இதை தான் நம்ம வச்சுக்கணும். இங்கே ப்ளஸ் கொடுத்துருவாங்க. எக்ஸ் ப்ளஸ் 1/x = 2ன்னு கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம ப்ளஸ் கொடுத்துருந்தோம், அந்த இடத்துல மைனஸ்ன்னு மாற்றிக்கணும். 3 × n வேல்யூ இங்கே நம்ம 2 க்யூபுன்னு கேட்டதுனால மேலே க்யூபுன்னு போட்டிருக்கோம். இங்கே n பக்கத்தில் 3ன்னு போட்டுருவோம். அப்போது 2 க்யூபு 8, 3 × 2 -6. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 2. 2 தான் ஆன்சர். ஸோ இது மாதிரி சிம்பிளாக இந்த விதியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. n ப்ளஸ் ஆர் மைனஸ் n. இங்கே க்யூப் கொடுத்துருந்தா மேலே க்யூப் போட்டு இங்கேயும் 3 போட்டுருங்க. இங்கே ஸ்கொயர் கொடுத்துருந்தா இங்கே மேலே ஸ்கொயர் போட்டு இங்கே ஸ்கொயர் போட்டுருங்க. ஸோ இது அடுத்த சம்மில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5வது சம். x - 1 / x = x எனில் x கியூப் மைனஸ் 1/x மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. நம்மளே சொன்னதே தான். இதை 6 வந்து n வச்சுக்கணும். இப்போ n இங்கே க்யூப் இருக்கிறதுனால க்யூப் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3n. க்யூப் கொடுத்துருக்கனால 3 போட்டுக்கோங்க. இப்போ n பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணணும். 6 க்யூபு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 என்னோட வேல்யூ இன்ட்டு 6. 1 6 6 36 36 216. 216 இங்கே மைனஸ் இருக்கிறனால இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு போட்டுக்கணும். 6 3 18. 216 18 234 தான் ஆன்சர். ஸோ இது கன்ஃபியூஸ் ஆகாமல் இந்த விதியை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். நம்ம இந்த மாதிரி டைப்பில் வர எல்லா சமயம் போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், a + 1/a = 6 எனில் a கியூப் ப்ளஸ் 1/a கியூபின் மதிப்பு காண்க. அங்கெல்லாம் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு பதிலாக இங்கே ஏன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அதே 6 தான் அங்கேயும் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதில் n கியூப் தான். இந்த ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சு n கியூப் ப்ளஸ் ஆர் மைனஸ் n கியூப் கிடையாது, n தான். கியூப் கொடுத்துருந்தா தான் நம்ம இங்கே க்யூபுன்னு n மேலே க்யூபுன்னு போட்டுக்கணும். இல்லைனா போட தேவையில்லை. இங்கே க்யூப் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம க்யூபுன்னு போட்டுக்கணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் க்யூபு, இந்த க்யூபை இங்கே 3n. அப்போது 6 கொடுத்துருக்காங்களா, என்னோட வேல்யூ 6 க்யூபு ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 × 3 216. இங்கே ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளஸ் a + 1 கொடுத்துருக்கனால இங்கே நம்ம மைனஸ் போட்டுக்கணும். இங்கே ப்ளஸ் கொடுத்தா இங்கே மைனஸ் போட்டுக்கணும். மைனஸ் கொடுத்துருந்தா ப்ளஸ் போட்டுக்கணும். 6 3 18. இப்போ ஆன்சர் வந்து 216ல் 18 போணுச்சுன்னா 198 ஆன்சர். ஸோ இதே மாதிரி தான் மாடல் எல்லா சம்முமே. இதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டில் உள்ள 2-3 சம்மு அதையும் பார்த்துருவோம். இந்த பாருங்கள், இங்கே வந்து அங்கே வந்து நம்மளுக்கு என்னமா கொடுத்துருக்காங்க? ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து சம்மாக கொடுத்துருக்காங்க. ஓர் எண் மற்றும் அதன் தலைகீழின் கூட்டுத்தொகை அப்படின்னு கேட்டாங்க. ஓர் எண்ணை நம்ம என்னென்னு வச்சுக்குவோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஓர் எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அதன் தலைகீழ்னா தலைகீழ் கூட்டுத்தொகை. இப்போ கூட்டுத்தொகைனா ப்ளஸ், தலைகீழ்னா 1/x = 4. புரியும்னு நினைக்கிறேன். அவ்வெண்ணின் மும்மடி மற்றும் மும்மடியின் தலை. மும்மடினா எக்ஸ் கியூபு, கூட்டுத்தொகை ப்ளஸ்ஸு, தலைகீழ் கொடுத்துருக்காங்க 1/x³ கூட்டுத்தொகை என்ன ஆகியவற்றின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டுருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் n ப்ளஸ் ஆர் மைனஸ் n அப்படின்னு சொல்லியிருக்கேன். n ப்ளஸ் ஆர் மைனஸ் n. அப்போது நம்மளுக்கு மும்மடினா க்யூப். அப்போ nங்கிற இடத்துல என்ன இருக்குங்க? 4ன்னு இருக்கு. 4 மும்மடினா க்யூபு ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னோடய வேல்யூ 4 × 3 மும்மடியா. அப்போ 4 3 12. கூட்டுத்தொகைனா இங்கே மைனஸ் வரும். இப்போது நாங்கள் 16 16 4 64 64. அங்கே ப்ளஸ்ஸு கூட்டுத்தொகைன்னு சொல்லிட்டனால நம்ம ப்ளஸ் போட்டிருக்கோம். இங்கே மைனஸ் போட்டுட்டு 4 3 12. 64 12 போனுச்சுன்னா எவ்வளவு? 52 தான் சரியான விடை. ஸோ 52 தான் ஆன்சர். சரிங்களா? இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இதே மாதிரி போட்டுக்கணும். அடுத்து பாருங்கள், x + 1/x³ = 27 எனில் x³ + 1/x³ மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. இது கொஞ்சம் அதே மாதிரி தான், ஆனால் நம்ம குழப்பறதுக்கு வேண்டி இப்படி கேட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், சம்மில் என்ன இருக்குது? x + 1/x³ = 27ன்னு இருக்குது. இது மாதிரி இங்கே க்யூபு, இங்கே 27 அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 27 இருக்குது. இதுக்கு முன்னாடி க்யூப் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? இந்த க்யூப் இங்கே வந்துடும். இந்த க்யூப் இங்கே வந்தால் என்ன ஆகும்? x + 1
டிவைட் பை எக்ஸ். இந்த க்யூபை இங்கே கொண்டு போனால் √27 இங்கே க்யூப்னு போட்டுருவோம். இப்போ 27க்கு க்யூப் எடுத்தால் என்ன வரும்? 3. இப்போ சிம்பிள் தான். இப்போது க்யூப் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. எக்ஸ் + 1 கீழே எக்ஸ் ஈக்குவல் டு 3. இப்போது அதே முன்னாடி போட்ட மாதிரியே சம் மாதிரியே போட வேண்டாம். ரொம்ப இப்போ என்னோடய வேல்யூ இங்கே நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு 3ன்னு. அப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்? n க்யூபு ± 3n. அப்போது 3 க்யூபு என்ன கொடுத்துருவாங்க? ப்ளஸில் இருந்தால் இங்கே மைனஸில் வரும். -3 இன்ட்டு என்னோடய வேல்யூ 3. 9 3 27 27 - 9 27 9 போணுச்சுன்னா 18. 18 தான் ஆன்சர். 18 தான் உங்களுக்கு ஆன்சர். அடுத்தது பாருங்கள், எக்ஸ் -1 இங்கே ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்து -1 x - 1 the whole cube ஈக்குவல் டு 27 எனில் x³ - 1/x³ மதிப்பு காண்பன்னு கேட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம போட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.